ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கொரோனா வைரஸ் ஆஃப் 2.0 பத்தி பார்க்க போறோம். என்னடா 2.0ன்றிய அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்திரன் படம் 2.0 இல்ல, கொரோனா வைரஸ் ஒரு 2.0. அது வந்து கொரோனா வைரஸ் வந்து மியூட்டேட் ஆயிருக்குது. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன் கொரோனா வைரஸ் பத்தி நான் பார்த்துலாம். கொரோனா வைரஸ் வந்து சைனால வந்து எல்லா நாட்டுக்கு பரவிச்சு. அதனால தான் இப்போ நிறைய கொரோனா வைரஸ் நம்ம கிட்ட அதாவது கொரோனா வைரஸ் நிறைய பேருக்கு வந்து இருக்குது. அந்த இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்து மியூட்டேட் ஆயிருக்குது. அதை பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்கலாம் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இன்னைக்கோட தமிழ்நாட்டிலோட கேசஸ் பார்த்துடலாம். 1066 கேசஸ் இருக்குது. இப்போ புதுசாக வந்த கேசஸ் மொத்தம். இப்போ வந்து டிஸ்சார்ஜ் ஆன மொத்த பேஷண்ட்னுடைய எண்ணிக்கை என்ன பார்த்தீங்கன்னா 1131. நியூ கேசஸோட டிஸ்சார்ஜோட போகிற பேஷண்டோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படலாம். மற்ற கேசஸோட பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் வர எல்லா கேஸுமே பார்த்தா 8.1 லாக் இருக்குது. டெத் மட்டும் இன்னைக்கு மட்டும் 8 பேர் எடுத்துக்கிறாங்க. மியூட்டேட் கொரோனா வைரஸ்னா என்னன்னு பார்க்கலாம். COVID-19 என்னன்னு பார்க்கலாம். மியூட்டேட் கொரோனா வைரஸ் ஒன்றும் இல்லை, மாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ் ஒன்றும் இல்லை. அது வந்து மாறினே இருக்கும். ஒரு வைரஸ் வந்து மியூட்டேட் ஆகுது வந்து இயல்பு தான். அந்த கொரோனா வைரஸ் எப்படி மாறி இருக்குதுன்னா வேகமாக பரவுற மாதிரி மாறிக்குது. எப்படின்னா அப்படியே டபுள் வேகமாக பரவுற மாதிரி, ஒருத்தவங்ககிட்ட இன்னொருத்தவங்க ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, ஹை ஸ்ப்ரெட் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி அந்த கொரோனா வைரஸ் வந்து மாறி இருக்குது. லண்டன்ல மட்டும் 33,364 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொரோனா வைரஸ் வந்துருக்குது. அவங்க கொரோனா வைரஸ் செக் பண்ணும்போது அது வந்து மியூட்டேட் கொரோனா வைரஸ் வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மியூட்டேட் கொரோனா வைரஸ் சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு வைரஸ் இருக்குது. அந்த வைரஸ் இந்த வைரஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. 95% வந்து ஒத்து போகுது. ரெண்டு வைரஸுமே ஒரே வைரஸ் மாதிரி தான் இருக்குது. அதுல ஹை ஸ்ப்ரெட் ஆகுது. இது அந்த வைரஸ் ஹை ஸ்ப்ரெட் ஆகுது. சில நாட்டில் விட அவங்க செக் பண்ணி இருக்காங்க. ஆனால் கன்ஃபார்ம் சொல்ல. ஆனால் அந்த வைரஸும் வந்து இதே மாதிரி தான் இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். மனித கொரோனா பிரச்சனைனா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பழைய ஏற்கனவே புதுசாக அந்த கொரோனா வைரஸ் என்ன ஆயிடுச்சுன்னா வயசானவங்களாம் நிறைய வரும், யூத்துக்கெல்லாம் வராது, சின்ன பசங்கள்லாம் வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்ப்ரெட் ஆகிற கொரோனா வைரஸ்ல மியூட்டேட் கொரோனா வைரஸ்ல என்ன பாதிப்புனா ஈக்குவலா எல்லாருமே பரவும், வேகமா பரவும். அதுதான் அது ஒரு இதுவே மெயினே. சின்ன பசங்களுக்கு வரும், தாத்தாங்களுக்கு வரும், வயசானவங்க யாரா இருந்தாலும் வரும். வயசானவங்க வரும், வயசு கம்மியா இருக்கிறவங்களுக்கு வரும். இந்த உலகத்துல ட்ரெண்டிங்கான விஷயம் என்னன்னா பிரிட்டன்ல வந்து கொரோனா வைரஸ் வந்து நியூ மியூட்டேட் கொரோனா வைரஸ் இருக்குது. அந்த உலகத்துல இப்ப ட்ரெண்டிங்கான விஷயமா இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு பாதிக்குச்சு நம்ம பார்க்க போறோம். மியூட்டேட் கொரோனா வைரஸ் வந்து சொல்லுதுன்னா நீங்க யாரை பார்த்து பயப்பட தேவையில்ல. இந்த மியூட்டேட் கொரோனா வைரஸ் பார்த்து அது வந்து மியூட்டேட் கொரோனா வைரஸ் வந்து இப்ப எல்லா நாட்டிலுமே அது இருக்கும். வந்து நாட்டுமே எல்லா வைரஸுமே கொரோனா வைரஸ் எப்பவுமே எல்லாம் மியூட்டேட் ஆகிட்டு இருக்கும். நம்ம பார்த்து பயப்பட தேவையில்லைன்றாங்க. நியூ வைரஸ் எப்போ ஸ்ப்ரெட் ஆகுன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மியூட்டேட் கொரோனா வைரஸ் எப்போ கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா டிசம்பர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் அப்பெல்லாம் வந்து ஃபிளைட்ல அப்போ வந்து எல்லா நாட்டுக்கும் போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இந்தியாவுக்கு வந்தாங்க. மகாராஷ்டிராவில் 1000 பேர், கர்நாடகாவில் 1000 பேர் இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. மகாராஷ்டிரா கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த வருஷம் நியூ இயரை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டுருக்காங்க. அவங்க வந்து மகாராஷ்டிரால வந்து லாக்டவுன் வந்து அறிவிச்சிருக்காங்க. கர்நாடகாவில் லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க. வந்து நைட் லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க. லண்டன்ல இருந்து சென்னைக்கு வந்தவங்கள வந்து அவங்க எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்க வந்து கொரோனா சிம்டம்ஸ் கிடையாது. அவங்க டெஸ்ட் எல்லாம் பேசஞ்சர்ஸ் லண்டன்ல சென்னைக்கு வந்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு எதுவுமே சிம்டம்ஸே இல்லை அப்படின்றாங்க. அதனால அவங்க தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. அவங்களோட சாம்பிள்ஸ்ல கலெக்ட் பண்ணி NIV பூனேக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து மியூட்டேட் கொரோனா வைரஸா இல்லையா, ஏற்கனவே கொரோனா வைரஸ் சொல்லிட்டு செக் பண்றதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்பதான் ரொம்ப கன்ஃபியூஸா இருக்காங்க. ஏன்னா மியூட்டேட் வைரஸ் கொரோனா வைரஸ்க்கும் நம்ம இப்போ பாதிச்சிருக்கிற கொரோனா வைரஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. என்ன டிஃபரன்ஸ் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இந்த ஏற்கனவே கொரோனா வைரஸ் வந்து பரவிச்சு வயசான மட்டும் தான் பரவிச்சு மியூட்டேட் ஆகுது. ஏர்போர்ட்ஸ்ல எல்லாமே பிரிட்டன்ல மொத்த ஏர்பிளைன்ஸுமே அவங்க பேன் பண்ணிட்டாங்க. ஒரு பிரிட்டன் ஃபிளைட் கூட வராது. இங்க இருந்து பிரிட்டன் போக முடியாது. கொரோனா வைரஸ் வந்ததுனால பண்ற இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மொத்தமே கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்க நாட்டுல இருந்து யாருமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணாங்க, அவங்களோட பிளாக் பண்ணிட்டாங்க. அங்கிருந்து இப்போ வண்டி போக முடியாது. ஆனா என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து இது கொடுத்தாங்க, செக் பண்ணிட்டு நாங்க வந்து அனுப்புவோம், நீங்க வந்து அப்பெல்லாம் செக் பண்ணிட்டு அந்த கொரோனா வைரஸ் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஆனா இப்போ இன்னைக்கு அது மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, பார்டர் மொத்தத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிரான்ஸ் வந்து பிரிட்டன் மாதிரி அமெரிக்கா போன சில நாடுகள் எல்லாம் பொருளாதாரத்துல ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த நியூ மியூட்டேட் வைரஸ்னால பிரிட்டன் ரொம்ப பொருளாதார அடிப்படும் சொல்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம். கொரோனா வைரஸ் நீங்க மியூட்டேட் கொரோனா வைரஸ் பரவக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணணும், மாஸ்க் பண்ணணும், வெளியில போகும்போது சோஷியல் மீடியா கீப் பண்ணணும். இந்த சின்ன சின்ன விஷயத்தை நீங்க பண்ணது மூலமா இந்த நியூ மியூட்டேட் கொரோனா வைரஸ் வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணலாம் சொல்லணும். நான் முக்கியமான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் டெய்லி போற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃப்ரெண்ட்ஸ்.